அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பூச்செடிகள், காய்கறி செடிகள் பற்றி தகவல்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் சந்தேகங்களும் கேட்கணும், அதையும் கேட்குறேன். பாருங்கள், பால்கனியில் இருந்த இந்த ரோஜாக்கள் இன்றைக்கி பறிச்சிட்டேங்க. பறிக்கவே மனசு வரலைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இருந்தாலும் வெயில் காலமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் செடிகள் பாதிச்சிரும்ன்ட்டு ஒரு பூ மட்டும் வச்சுட்டு மீதி 3 பூக்களையும் எல்லோ கலர் ரோஸும் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சாமந்தி பூ ஒயிட் கலரும் இருந்துச்சு. ஜெவ்வந்தி பூங்க, நாங்கள் ஜெவ்வந்தின்னு தான் சொல்லுவோம், அதுவும் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூங்க. இனி வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் கூட நம்ம மாடி தோட்டத்தில் மல்லிகைப்பூக்கு பஞ்சமே இருக்காது போல். அவ்வளோ பூக்கள்ங்க, அவ்வளோ மொட்டுகளோடு சூப்பராக வந்திருக்கு. குண்டு மல்லி, இருவாச்சி மல்லி, அடுக்கு மல்லியில் 1 2 அப்படி பூத்துட்ருக்கு. ஒத்த மல்லியும் பூத்துட்ருக்குங்க. நிறையா பூக்கள் வாசனையாக இருக்குங்க. மாடி தோட்டத்துக்கு போனாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஈவினிங் டயத்துலலாம் போய் மாடியில் நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாமந்தி பாருங்கள், ஜெவ்வந்தி பாருங்கள், இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பூத்துருக்குங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க எல்லோ கலர் பாருங்கள், இது போல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த பூ வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்குங்க. இது 2 பூக்கும் வேறு வித்தியாசம் இருக்காங்கிறத தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம டேலியா பூச்செடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நிறையா மொட்டுகள் இருக்குது பாருங்கள். வெயில் அதிகமானோன்னே கொஞ்சம் இலைகள்லாம் டல் ஆகுறாங்க. இந்த பூ வந்து நல்லா சருகாக காஞ்சதுக்கு அப்புறம் இதில் விதைகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாங்க விதைகள் கிடைக்குதான்னு. கிழங்குகள் இருக்கும் வேர் பகுதியிலையும் சொல்கிறாங்க. பார்க்கலாங்க அதெல்லாம் கிடைக்குதா என்னன்னு. அது எல்லாமே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் நிறையாங்க. இந்த கலர் இல்லைன்னு ஏங்குனது போக அவ்வளோ பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு இந்த கலர் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். சாரியில் கூட இந்த கலர் நான் ஆசைப்பட்டு எடுப்பேன். அந்த பூக்கள் அழகாக நிறையா பூத்துட்ருக்குங்க. ஆனால் சாமந்திலாம் இதுக்கப்புறம் 1 2 தான் இருக்குது. வெயில் அதிகமாகிட்டே இருக்குது, குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பால்சம் மட்டும் பூத்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனால் செடிகள் வந்து கொஞ்சம் வெயில் நேரத்தில் டல் ஆகுறாங்க. நிழல் பகுதியில் 1 2 வெயிலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து மாற்றி வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நீல நிற சங்குப்பூக்கள், அதுவும் ஒரு செடியில் நிறையா கொடி படர்ந்து நிறையா பூக்கள் இருந்துச்சுங்க. இன்றைக்கும் ஒரு 10 12 இருந்தது. செம்பருத்தி வந்து இன்றைக்கி 1 2 தாங்க இருந்துச்சு. எல்லாத்துலேயும் 1 1 தான் இருந்துச்சு. லைட் ரோஸ் மட்டும் ஒரு 3 பூக்கள் இருந்துச்சு. வாழை பாருங்கள், புது இலை வந்திருக்கு. பின்னாடி பாருங்கள், மழை மேகம். காலையில் கொஞ்சம் மழை மேகம் இருந்துச்சுங்க, மழை வரும்னு நினச்சோம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே மேகம்லாம் போயிடுச்சுங்க. பயங்கர வெயில் கொளுத்திட்டு இருக்குது. இப்போல்லாம் சரியான வெயிலாக இருக்குங்க. இரவில் பனிப்பொழிவும் இருக்குங்க. அதனால் பார்க்கலாம் அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த பாருங்கள், ரெயின் லில்லி கூட மொட்டுகள் 1 2 செடிகளில் மொட்டுகள் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இந்த செடி அவரை பற்றி சொல்லணும். செடி அவரை நிறையா இருந்துச்சுங்க, எல்லாமே போயிடுச்சு. ஒரே ஒரு செடி மட்டும் இந்த இப்போ பார்க்குறீங்களா, அது மட்டும் இருந்துச்சு. அதிலேருந்து முத்துன விதைகள் எடுத்து ஒரு ஹேங்கிங் பாட்ஸில் போட்டிருந்தேன். ஏற்கனவே அதில் உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன். அதில் முளைச்ச செடிகள் எல்லாத்தையுமே தனித்தனியாக நடவு பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 6 செடிகள் போல் நமக்கு கிடச்சிருக்குங்க. எல்லாமே பூக்கள் வந்து பிஞ்சுகள் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் செடி அவரையும் நிறையா காய்க்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நிறையா காய்ச்சிட்ருக்கு. தக்காளி ஒரு 1 2 செடிகளில் இருக்குது. கத்திரிக்காய் செடியெலாம் ஒரு 2 3 இருக்குங்க. பெரிய அளவில் காய்கறிகள் இன்னும் பெருசாக வரல. நம்ம அடிப்பட்டத்துக்கு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே இருந்ததெல்லாம் அந்த குரங்குகள் எல்லாமே சேதப்படுத்துனதுனால நான் அதுக்கப்புறம் அதை முயற்சி பண்ணலை. பூக்கள்லாம் பறித்து பாருங்களேன், தினம் பறித்து இப்படி பார்த்தாலும் இந்த ரசிக்கிற இந்த அழகை நம்மளால் என்ன சொல்கிறது, அது அவ்வளோ அழகாக இருக்குங்க. சலிக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். சாமந்திலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம், ஜெவந்திலாம் இதுக்கப்புறம் அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயில் வந்துருச்சுங்க. அழகாக இன்றைக்கி எல்லாமே ரசித்து பார்த்துருக்கேன். ஒரு நாள் கூட தவறாமல் நம்ம மாடி தோட்டம் அழகழகான பூக்கள் அள்ளி கொடுத்துட்டு தான் இருக்குது. இந்த அறுவடைகளை உங்கள் கூட நானும் தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. புதுசாக நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.